சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் இந்த சிரமங்கள் அனைத்திற்கும் எண்டுக்காடு இடக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக செயல்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக சிறப்பாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அவருடன் குருவும் இணைந்திருக்கிறாருங்க. ஏற்கனவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் இணைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் பதிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நாம் இடக்கூடிய பதிவுகளில் பலன்கள் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பதிவிடுகிறீர்கள். நன்றி என்று சொல்லக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாது சிலர் தங்களுடைய வாழ்வில் நீங்கள் சொல்லக்கூடிய கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது இது போன்ற சிரமம் வரலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிரமங்கள் அத்தனையும் வருகிறது. ஆனால் கிரகநிலை சாதகமாக இருந்தும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நன்மை கிடைக்கவே இல்லை என்று பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் மிக பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு முறை இறைவனிடம் மன்றாடுவதற்கு, குறிப்பாக 100 முறை இறைவனிடம் மன்றாடுவது என்பது ஒரு முறை நம்மளுடைய மனதில் நேர்மறையான எண்ணத்துடன் நினைப்பதற்கு இணையான பலனை கொடுக்கும். எனவேதான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். எனக்கு இது நடக்கும், இது நிச்சயமாக கிடைக்கும், இதில் நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அவை வெற்றிகரமாக அமையும். ஆனால் அதே சமயம் அந்த எதிர்மறையான எண்ணங்களுடன் என்னுடைய விதியே இதுதான், என்னுடைய ராசிக்கு நல்ல நன்மையே கிடைக்காது, என்னுடைய நட்சத்திரத்திற்கு நன்மையே கிடைக்காது, என்னுடைய விதி பலனே இப்படிதான் என்று தவறான கண்ணோட்டத்தோடு எதிர்மறையான எண்ணங்களோடு அணுகும்போது நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்களை வைத்தே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நேர்மறையான சிந்தனையுடன் அணுகினால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் அவற்றில் நல்ல மாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் கிரகநிலைகளும் அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து புதனும் பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளில் சனி ராகுவை தவிர பெரும்பாலும் சாதகமான சூழலை மற்ற கிரகநிலைகளும் உருவாக்குகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய உங்களது வாழ்வில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்கிறது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மேலும் பல மடங்கு உயர்வை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல மடங்கு இந்த
தருணத்தில் சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமான வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் லாபஸ்தானத்தை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய குரு பகவான், அவருடன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் என 2 கிரகமே ராசிக்கு சகாயமான கிரகங்களாக இருக்கின்றன. எனவே அபரிவிதமான வளர்ச்சியை சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்க முடியும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி பரிபூரண சுகத்தை பெறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் போன்றவை சிறப்பான வகையில் இந்த தருணத்தில் கைகூடும். குறிப்பாக மதிப்பும் மரியாதையும் உத்தியோகத்தில் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில சிறப்பான மாறுதல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமையும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தொழில்துறையில் சிறப்பாக கைகூடும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் சலுகையும் கிடைப்பதால் தொழிலில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகளில் சூரியன் சற்று சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனால் தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலீடுகளை கலைத்துறை ரீதியான பணிகளில் மேற்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் அதிக செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய யூகங்கள் மூலம் சிரமம், தொல்லை, அலைச்சல், மறைமுக எதிர்ப்பு, பல்வேறு வகையான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் தவிடுபடியாக்கி நன்மை நிறைந்த ஒரு சூழலை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. இதுவரை கல்வி ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் எந்த துறையாக இருந்தாலும் நிறைவாக தேடி வரும். இது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை கடினமாக அதிக உடல் உழைப்பை பயன்படுத்தி செய்வதை காட்டிலும் மூளையை பயன்படுத்தி, மதிநுட்பத்தை பயன்படுத்தி நுணுக்கமாகவும் எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விளையாட்டுத் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.
செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருக்க நிலைமை மோசமாக போகிறது என்ற சூழல் மாறும். ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.